பள்ளிவாசலே உங்களுக்கு தேவையில்லை. நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்வேன், பள்ளிவாசல் உங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கு சிதம்பரத்தில் கோயில் வேண்டும், நடராஜர் வேண்டும், சிலை வேண்டும், அதை பார்ப்பதற்கு அங்கே செல்ல வேண்டும். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, முன்னால் சிவர் தான் இருக்கிறது, உங்களுக்கு முன்னால் இருக்கிறவனுடைய முதுகு தான் இருக்கிறது. உங்களுக்கு எதுக்கு பள்ளிவாசல்? கீழே தெருவில் இருக்கிற அகமதுவும் மேலே தெருவில் இருக்கிற முகமதுவும் ஒன்று கூடுவதற்குத்தான் பள்ளிவாசல். இல்லாவிட்டால் அவனவன் வீட்டிலிருந்தே வழிபடலாம், ஒட்டகத்தின் மீது விழுந்து வழிபடலாம், ரயிலில் வழிபடலாம், போகின்ற போது தெருவில் ஓரத்திலிருந்து வழிபடலாம். எந்த ஒன்றும் அவன் இறைவன் உருவமற்றவன். ஆகவே அவனை எங்கிருந்தும் வழிபட முடியும் என்றாலும் பாங்கு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொழவாருங்கள், எல்லாம் வல்லவன் இறைவன் தொழவாருங்கள், அல்லாஹு அக்பர் என்று உங்களை ஒவ்வொரு நேரத்திலும் அழைத்து ஒரு இடத்தில் கூட வைத்து தொழ வைப்பதற்கு காரணம் உங்களுக்குள் ஒரு கூட்டுறவு ஏற்பட வேண்டும் என்பதுதான். அந்த கூட்டுறவின் மூலம் ஒரு உம்மாவை கட்ட நினைக்கிறான். ஒவ்வொரு சென்னையிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, ஒரு உம்மாவை கட்டிவிட்டான். இந்தோனேசியாவில் இருக்கிற முஸ்லீமோடும், சீனாவிலே இருக்கிற முஸ்லீமோடும், மலேசியாவில் இருக்கிற முஸ்லீமோடும் உம்மாவை கட்ட வேண்டாமா? நீங்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் என்று உங்களை தனித்தவன் விடமாட்டான். தமிழர்கள் என்ற அடையாளத்தை எல்லாம் விட்டு விடு. அப்துல்லாவாக வா, மெக்காவுக்கு வா. சீனன் இருப்பான், அவனுக்கும் பேர் வகாப் என்று தான் இருக்கும். சீனனுக்கு பக்கத்தில் நீனும் உட்கார்ந்து தொழு, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற போது சீனன் என்பதும் காயல்பட்டினத்துக்காரன் என்கின்ற வேற்றுமையும் முற்றிலுமாக மறைந்துவிடும். ஒரே சிந்தனை தான் இருக்கும், அல்லாஹு அக்பர். ஆகவே நாடுகளின் வழியாக உன்னுடைய அடையாளம் இல்லை, நபிகளின் வழியாகத்தான் உன்னுடைய அடையாளம். நாடுகள் என்பது இருக்கின்றன, கோடுகள் எல்லாம் நாம் போட்டுக்கொண்டவை, அல்லாஹ் போட்டான். ஆகவே ஒரே நாகரிகத்தை, ஒரே கொள்கையை, ஒரே கலாச்சாரத்தை, ஒரே பண்பாட்டை கடைபிடிக்கின்ற கூட்டம் ஒரே கூட்டம். அது உலகம் முழுவதும் உள்ள ஒரே கூட்டம். அவர்கள் பெயர்கள் ஒரு மாதிரி இருக்கும், அவர்களுடைய சரியத் சட்டம் ஒன்றுதான், அவர்களுடைய குர்ஆன் ஒன்றுதான் அவர்களுக்கு வழிகாட்டி. அல்லாஹ் ஒருவன் தான் அவர்களுக்கு கடவுள். அது சீனன் என்றும், காயல்பட்டினத்துக்காரன் என்றும், இந்தோனேசியாக்காரன் என்றும் எந்த வேறுபாடும் இல்லை என்று நாடுகளின் கோடுகளை அழித்து ஒரு உலக மனிதனை இஸ்லாத்தின் வழியாக உருவாக்குவதற்கு அல்லாஹ் முயன்றார். அதுவே ஒரு உம்மாவை கட்டுவதற்கு பள்ளிவாசலுக்கு அழைத்து உங்களுக்கு ஒரு உம்மா கட்டப்படுகிறது, மெக்காவுக்கு அழைத்து உலக உம்மா கட்டப்படுகிறது. மறுபடியும் நீங்கள் எல்லாரோடும் இணைந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்றவனெல்லாம் மொழி வேறுபட்டாலும், நாடு வேறுபட்டாலும், எது வேறுபட்டாலும் அவன் ஒன்றுதான். இது இஸ்லாத்தின் தனித்தன்மை.